என்னடா இது அல்வா மாதிரி வருதே, இது அல்வாவா அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லைங்க, இது ஒரு ஹேர் பேக். பார்க்குறதுக்கு அல்வா மாதிரி இருக்குல்ல. ஹல்வா சாப்பிட்றதுக்கு நமக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு இந்த ஹேர் பேக் முடிக்கு ரொம்பவே பிடிக்குங்க. ஏன்னா முடி வந்து சிக்கு இல்லாமல் ஷைனிங்காக நல்லா சாஃப்டாக இருக்கணும்னா இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். முடி ரொம்ப கரடு முரடாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப ரஃப்பாக இருந்தாலும் சரி, இந்த ஹேர் பேக் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரே வாஷில் உங்கள் முடி வந்து ரொம்ப சூப்பராக சாஃப்டாக மாறிடுங்க. இந்த ஹேர் பேக் மட்டும் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்களே தொடர்ந்து ரொட்டீனாக போட்டுட்ருப்பீங்க. அந்த அளவுக்கு முடி வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா அரிசி மாவு 3லேருந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு என்னோடய முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துருக்கேங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல். அரிசி மாவு யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் ஷைனிங்காக சாஃப்டாக மட்டும் இல்லைங்க, நல்ல லாங்காகவும் வளரும், ஸ்ட்ரென்த்தாகவும் வளரும். ஏன்னா நீங்கள் நிறைய இது பார்த்துருப்பீங்க, நம்ம அரிசி சாதாரணமாக ரைஸ் வாட்டரில் நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலே முடி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக லாங்காக வளரும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை விட சூப்பராக நல்லாவே நீளமாக அடர்த்தியாக வளருங்க நம்ம இந்த அரிசி மாவு யூஸ் பண்ணும்போது. அரிசி மாவை இந்த அளவுக்கு கரைச்சா போதுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணி வந்து மாவில் கொஞ்சமாக ஊற்றிருக்கோம், அதனால் பாத்திரத்தில் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியில் நம்ம கரைச்சி வச்சு அரிசி மாவை போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு கரைச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கரைக்கும் போது ரொம்ப கட்டியாகவும் வந்துடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கூட தேவையில்லைங்க, 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வச்சுருந்தாலே போதும். உங்களுக்கு அது நல்லா குக் ஆகிடும். ஏன்னா அரிசி மாவுன்ற போது சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆகிடும். அந்த தண்ணி சூடாகிற டைம் தான் உங்களுக்கு எடுக்கும். ஆனால் நம்ம இந்த பாத்திரத்தில் நம்ம அரிசி மாவு போட்டதுக்கப்புறமா கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா குக் ஆயிரும். அதுக்கப்புறமா இது குக் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ப்ரூ தூள் சேர்த்துருக்கேன், நீங்கள் எந்த தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம். சன்ரைஸ், ப்ரூ இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் ஒரு 2 எக் ஒயிட் மட்டும் சேர்த்துக்கோங்க, மஞ்சக்கரு வேண்டாம். எக் ஒயிட் சேர்க்கும்போது நம்ம முடிக்கு வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும், ஒரு கண்டிஷ்னர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் எக் ஒயிட் சேர்த்துக்கலாம். காஃபி பவுடர் எதுக்காக சேர்க்குறேன்னா முடி கொஞ்சம் நல்லா கலரிங் கொடுக்கும், அந்த ப்ரௌனிஷாக இருக்கும், அது பார்க்கவும் நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் காஃபி பவுடர் எடுத்துக்கிறேன். காஃபி பவுடர் வந்து கலரிங் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஹேருக்கும் ரொம்பவே ஒரு மாய்ஸ்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக காஃபி பவுடரும் சேர்த்துக்கோங்க. காஃபி பவுடர், எக் ஒயிட், அப்புறம் ரைஸு நம்ம இந்த மாதிரி கிண்டி வச்சது இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம அரிசியை நல்லா ஆறின உடனே நல்லா கிண்டி விட்டுறணும். ஏன்னா ரொம்ப கட்டி சேர விட்டோம்னா அது அப்படியே அடுத்து நம்ம எக் ஒயிட் எல்லாம் போடும்போது ரொம்ப கட்டியாகவே இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த பேக்கை உங்கள் தலையில் நீங்கள் தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக முடியில் எண்ணெய் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு ஹேர் பேக் போட்டாலும் முடியில் எண்ணெய் வச்சுக்கிடணும். இது முட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, முடியை கொஞ்சம் ட்ரை ஆக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் தலையில் எண்ணெய் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த பேக் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதிலே கூட நீங்கள் எண்ணெயை சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு முடியில் எண்ணெய் வைக்க விருப்பம் இல்லைன்னா நம்ம ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹேர் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அது தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி, விளக்கெண்ணெயாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏதாவது பிராண்டு மார்க்கெட்டில் வாங்கி தேய்க்கிற எண்ணெயாக இருந்தாலும் சரிங்க, அதை வந்து இந்த ஹேர் பேக்கில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணலாம். நான் வந்து முடியிலேயே எண்ணெய் வச்சுருக்கிறதுனால இந்த பேக்கில் ஆயில் சேர்க்காம அப்படியே டைரெக்டாக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பேக் வந்து நீங்கள் போட்டுட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே உங்கள் தலையில் ஊற விட்டுருங்க. ஏன்னா குறைஞ்சது ஒரு 20 மினிட்ஸ் ஆகுதும் இந்த பேக் உங்கள் தலையிலே இருந்தால் தான் இதோட பெனிஃபிட் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இதை அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்கேல்ஃப்லெல்லாம் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹேரோட லென்த்து வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். அது ரூட்ஸ்லேருந்து அந்த லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் நல்லா பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க.
இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது, சளி பிடிக்காது, முடி வந்து டேமேஜ் ஆகாது. முடியும் நல்லா சூப்பராக நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக வரும். ஸோ பாருங்கள், நான் இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ட்ரை ஆக விட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஹேரை நான் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். எந்த அளவுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். அந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணதுனால என்னோடய முடியும் கொஞ்சம் நல்லா கலரிங்காக இருக்குது. நம்ம எக் ஒயிட் யூஸ் பண்ணனால முடிக்கு ஒரு நல்ல கண்டிஷ்னர் கொடுத்த மாதிரியும் இருக்குது. நான் எந்த கண்டிஷ்னரையும் யூஸ் பண்ண மாட்டேன். நார்மலாகவே நான் வந்து இந்த மாதிரி ஹேர் பேக், ஹேர் மாஸ்க் இதெல்லாம் வந்து நான் என்னோடய முடிக்கு அப்பப்போ நான் போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பேக்கும் ஹேர் மாஸ்க்கும் அப்ளை பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்கும் முடி. இப்போவும் நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சீப்பு வச்சு சேவும்போது கொஞ்சம் கூட சிக்கே இல்லை, அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா ஷைனிங்காக இருக்குது. இந்த ஹேர் பேக் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போதெல்லாம் யூஸ் பண்ணலாம். வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது மாதிரியான இன்னும் பியூட்டி டிப்ஸு, குக்கிங் டிப்ஸு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை பார்க்குறேங்க. பாய்.